வெற்றி பெற்றவர்கள் வேறெங்கும் சென்று விடாமல் நேராக பனையூர் அலுவலகம் வந்துவிட வேண்டும் என வேட்பாளர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் கட்சியின் 232 வேட்பாளர்களை விஜய் சந்தித்து பேசினார். தாவேகா வேட்பாளருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய விஜய், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நேராக பனையூர் வாருங்கள், வேறெங்கும் செல்லாதீர்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று கூறினார். இதுவரை நன்றாக பணியாற்றிய ஊழியர்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது கவனம் தேவை என்றும் அவர் அறிவுறுத்தினார். வேட்பாளர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்தல் முடிவுக்காக காத்திருங்கள், நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று விஜய் பேசினார். விழுக்காடு மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருப்பதாக அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பனையூர் தலைமை அலுவலகத்தில் தாவேகா வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நிர்மல்குமார், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நாங்கள் பார்க்கவில்லை என்றும் 4ஆம் தேதி உண்மையான நிலை தெரியும் எனவும் தெரிவித்தார். எக்ஸிட் போல்லாம் வந்திருக்கு சார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எதுவும் தலைவர் பேசினாரா? இல்லை, எக்ஸிட் போல்கள் எப்பயுமே உங்களுக்கு உண்மையை தர்றதில்ல. இல்லை, 4 நாட்கள் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக 4 நாட்கள் கழித்து என்ன மக்கள் என்ன வாக்களித்தார்களோ, என்ன மக்கள் நினைத்தார்களோ அது உண்மையை அன்னைக்கு பிரதிபலிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். களத்தில் என்ன மாதிரியான மக்கள் எவ்வளோ ஆதரவாக 80% மேலே இருக்க மக்கள் முழு அளவில் எங்களோட தலைவருக்கு ஆதரவு வச்சு வாக்களித்தார்களோ அதை கிரவுண்டில் பார்த்தோம். நேரடியாக பார்த்த பிறகு எந்த எக்ஸிட் போலும் எங்களுக்கு தேவையில்லை. ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தோம்.